ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் சித்தியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நான் வீடியோஸாக நிறைய எடுக்கலை. ஸோ எங்கள் வீட்டில் தான் பண்ணோங்கிறனால நாங்கள் அந்தந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாருமே சூப்பராக ரெடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ண ரிட்டன் கிஃப்ட்டு, பழத்தட்டு, வளையல் எங்கள் சித்திக்கு வாங்கினது, அதுக்கப்புறம் தேங்காய், சாக்லேட்டு, ஸ்வீட்டு, அப்புறம் பூ, சந்தனம், இந்த மாதிரி பன்னீர் எல்லாத்தையுமே ரெடி பண்ண எல்லாத்தையுமே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக எங்கள் சர்ச்சிலேருந்து ஐயர்வாளையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் ப்ரேயர் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சித்தியும் சித்தப்பாக்கும் ப்ளஸ்லாம் பண்ணிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வளையல் போடலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வளையல் போடுற ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கிடையில் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி சித்தப்பாக்க நான் தான் பரிமாறிட்டு இருந்தேன். ஓடி ஓடி பாப்பா உள்ளே இருக்குது, நீ நல்லா சாப்பிட்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாற்றி மாற்றி பரிமாறிட்டு இருந்தேன் கேட்டது எல்லாத்தையும். பாப்பாவோட 6 மந்த்ஸ் ஸ்கேனை ஒரு ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் மாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவோட அப்பாவும் அம்மா மாலை போட்டாங்க. இவங்க 2 பேருமே 2 சைடுமே மாலை போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் பாட்டி தான் ஃபஸ்ட்டு வளையல் போட்டாங்க. இவங்கெல்லாம் வளையல் போடணுன்னு சொன்னோடனே எனக்கும் நானும் எங்கள் சித்திக்கு வளையல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். சின்ன குழந்தைங்களாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் எங்கள் சித்தி கண்டிப்பாக போடுவேன், எங்கள் சித்தி தானே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு எங்கள் அம்மா அக்காங்கிறனால எங்கள் சித்திக்கு வெள்ளி வளையல் போட்டாங்க. நானும் கூடவே நின்றுட்டே இருந்தேன். இதான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போட்டு முடித்தோடனே நானும் வளையல் போட்டேன். எப்பாடா நம்மளும் சித்திக்கு வளையல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சு வளையல் போடணும்னு சொல்லிட்டு அத்து பாப்பா வச்சு வளையல் போட்டாங்க. அப்புறம் அவங்க உள்ள எல்லா கிட்ஸையுமே வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. எங்கள் சித்தி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த க்ரீன் சாரீ அண்ட் சாண்டல் ஷர்ட் அவங்க தான் எங்கள் சித்தப்பாவோட அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் சின்ன சித்தப்பா ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் பச்சை பாட்டி இருக்கிற இடம். ஸோ அவங்க பச்சை பாட்டி நான் சொல்கிறது அவங்க பேர் பசுமதி. சின்ன வயசில் எனக்கு பசுமதின்னு சொல்ல தெரியாது. ஸோ நான் பச்சை பாட்டின்னு கூப்பிட்டு இன்ன வரைக்கும் அதை அப்படியே பழகிட்டு. அவங்க இருக்கிற இடம் எப்போவுமே கலகலன்னு இருக்கும். சிரிக்க வச்சுட்டே காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்திக்கு வளையல் போட்டு விட்டாங்க. நாங்களாம் சேர்ந்து ஃபோட்டோஸு, அப்புறம் வயிற்றில் ஹார்ட் மாதிரிலாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம் நான், என் தம்பி. இதுக்கப்புறம் நான் கிஃப்ட் கொடுத்துருந்தேன். நான் போன வீட்டில் கிஃப்ட் வாங்கினேன் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். நான், என் தம்பி, அப்புறம் எங்கள் சித்தி கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். உள்ளே எடுத்ததுக்கப்புறம் அவுட்டோர் ஃபோட்டோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி வெளியே வச்சு ஃபோட்டோஸும் எடுத்திருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வளையல்லாம் போட்டிருந்தாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ நான் எல்லாரோட பிக்சர்ஸுமே ஆட் பண்ணல. எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள க்ளோஸ் ஃபேமிலி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பாட்டியை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அனுப்பிவிட்ற மாதிரி எங்கள் சித்தி எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் நானும் என் தம்பியும் எங்கள் சித்தியோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா பாப்பாவோடது, அதை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த ஃபங்க்ஷன் வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.